தொடர்ச்சியாக விஜய் முதல் நாளில் இருந்து என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, நாம் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை அமைக்கப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த கட்சியில இருந்த அந்த முதற்கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்டத்தில் மாவட்ட அளவில் இருக்கிறவங்க கிட்ட காங்கிரஸ் நம்ம கூட தான் வரப்போகுது, காங்கிரஸ் நம்ம கூட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு கை கொடுத்த நபர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? பிரவீன் சக்கரவர்த்திக்கு முதல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா தனக்கு முதல்ல ஒரு எம்பி சீட் வாங்கணும். அவருக்கே முதல்ல ஒரு எம்பி சீட் வாங்கிக்க முடியாத பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவுக்கு சீட் ஷேரிங்ல காங்கிரஸ் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்துருவாரு நம்புறாங்கன்னா, டிவிகேல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின முட்டாளா இருக்கும். அதனுடைய இன்னொரு பொலிட்டிசைஸ்டு வெர்ஷன் தான் இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்குது. தாவேகாவில் உச்சத்தில் உட்கட்சி மோதல், விஜய் எச்சரித்தும் அடங்காத புயல் அப்படிங்கிறதுல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, எப்படி தேசிய அளவில் பாஜக ஒவ்வொரு தேர்தலையும் மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்சியையும் சேர்த்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மாடலை உருவாக்கி எலெக்ஷன்ங்கிறத மட்டுமே 365 டேஸும் சிந்திச்சு செயல்படுறாங்களோ, அந்த ஒரு மோடுக்கு, அந்த ஒரு வார் மோடுக்கு, அந்த ஒரு வார்னா வார், இந்த சண்டையில நான் ஜெயிச்சே ஆகணும்டாங்கிற ஒரு வெறித்தனமான மோடுக்கு இன்னைக்கு திமுக நடந்துட்டு இருக்கு. பேச தமிழ் ஆபேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணா கூட தான் பேச போகிறோம். வணக்கம் கிரண். வணக்கம். நேற்றுக்கு நம்ம இந்த விஜயை எப்படி ஆதவ அர்ஜுனா தவறாக வழிநடத்திட்டு இருக்காரு, அவர் எப்படி சபரீசனோட ஏஜென்ட்லாம் பேசணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. விஜய் ப்ளோஸ் சோலோ பிகில், கேடர் நாட் ரெடி ஃபார் ரேஸ் என்று போட்டுவிட்டு, டே ஆஃப்டர் ஆக்டர் விஜய் அனௌன்ஸ்ட் தட் ஹிஸ் தமிழக வெற்றி கழகம் was prepared to contest the forthcoming assembly elections on its own. The declaration was triggered visible to unease within the party, with cadres and functionaries questioning the lack of organizational clarity, financial preparedness and defined electoral roadmap அப்படிங்கறாங்க. ஒரு தெளிவே இல்லாம கேடர்ஸ் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் பதிவு செஞ்சிருக்காங்க டிடி நெக்ஸ்ட். ஓகே, நானும் படித்தேன். ராமகிருஷ்ணா எழுதியிருக்காரு. ஸோ அது அந்த முதல் வரியில் அவங்க 3 மிக முக்கியமான விஷயங்களை அவங்க பிரச்சனையாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 3 முக்கியமான விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ப்ரிப்பேர்னஸ், ஆர்கனைசேஷனல் கிளாரிட்டி, மூன்றாவது டிஃபைன்ட் எலக்டோரல் ரோட் மேப். ஓகே, ஸோ முதல்ல இதில் நம்ம 3 விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன? ஃபினான்ஷியல் ப்ரிப்பேர்னஸ். ஓகே, ஃபினான்ஷியல் ப்ரிப்பேர்னஸ்னா ஒரு தேர்தலில் களத்துக்கு போயிட்டு, ஓகே, ஒரு பெரிய தொகுதியோ சிறிய தொகுதியோ ஒரு சட்டமன்ற தொகுதி தேர்தலை சந்திப்பதற்கு 2 திராவிட கட்சிகளும் சராசரியாக எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுவாங்க? இல்லை, தேர்தல் கமிஷன் கொஸ்டின். அவங்க அலோவ் பண்ண காசு கேட்குறீங்களா? சரி, அவங்க எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்க அது தெரியுமா? 10 லட்சம் ரூபா நினைக்கிறேன். சரி, பாரு, அப்படியே கூகுளில் பாரு எவ்வளோன்னு. ஃபார் ஸ்டேட் எம்எல்ஏ கேண்டிடேட் இஸ் 40 lakh இன் லார்ஜர் ஸ்டேட்ஸ், 28 lakh இன் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, ஸோ தமிழ்நாடு லார்ஜஸ்ட் ஸ்டேட். 40 லட்சம் ரூபாய் தான் ஒரு எம்எல்ஏ தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவு பண்ணும். ஸோ இந்த 40 லட்சம் ரூபாய் தான் எல்லா எம்எல்ஏக்களும் செலவு பண்ணுறாங்களா? இல்லை. சரி, எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? ஒரு உத்தேசமா, இப்போ உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியில் போட்டிட்டாரு, தேர்தல் வரவு செலவு கணக்குன்னு அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. அது எவ்வளவுக்குள்ளார தான் இருக்கும்? 40 லட்சத்துக்குள்ள தான். 40 லட்சத்துக்குள்ளார தான் இருக்கும். ஆனா பொதுவாகவே எவ்வளவுதான் இருக்கும்? இதை விட கூடுதலாகத்தான் இருக்கும். டு பி ஃப்ராங்க், இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்கு, அதாவது கொளத்தூர் தொகுதியில தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றதற்கு எதிராக சைதை துரைசாமி அவர்கள் தொடுத்த வழக்குல கூட உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கு. யார் ஒரு தேர்தலுக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணுங்கிற அந்த உச்சவரம்பு எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது? ஹவு எலெக்ஷன் கமிஷன் இஸ் அரைவிங் தட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன மாநிலம் பெரிய மாநிலம் என்று வகைப்படுத்தி 40 லட்சம் 28 லட்சம் என்ற வரம்புகளை வைத்திருந்தாலும் அதற்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்டியூவன்சியுமே டிஃபர் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே பெரிய கான்ஸ்டியூவன்சி எது அப்படின்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோழிங்கநல்லூர் கான்ஸ்டியூவன்சி. ஸோ கிட்டத்தட்ட 8.5 லட்சம் வாக்காளர்கள், ஆல்மோஸ்ட் 10 லட்சம் பொதுக்கி தொட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை சுற்றி பரப்புரை செய்வதற்கு என்ன மாதிரியான காஸ்டிங் ஆகும்? இருக்கிறதே ஒரு சின்ன தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை தொகுதி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டினுடைய மிக சிறிய தொகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது துறைமுகம் தொகுதி. இது எல்லாமே பரப்பளவு அடிப்படையில், ஓகேவா? ஸோ வாக்காளர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாலும் சோழிங்கநல்லூர் பெரிய தொகுதி. பரப்பளவு அடிப்படையில் அல்லது வாக்காளர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் மிக சிறிய தொகுதியாக துறைமுகம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. இப்போ 2 தொகுதிக்கும் இதே 40 லட்சம் ரூபாய் பத்துமானம் பத்தாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுவரை கடந்த 2011 நான் முதலாக தேர்தல் வேலைகள் ஒர்க் பண்ண அந்த காலத்திலிருந்து 11, 16, 19, 21, 24 கிட்டத்தட்ட ஒரு 5-6 எலெக்ஷன்ல வெவ்வேறு ஐடியாலஜியில் வெவ்வேறு நபர்கள் கூட நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், வெவ்வேறு கேண்டிடேட்ஸ்க்கு ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். நம்மளுமே உணர்ந்தது என்னன்னா, தேர்தல் கமிஷன் கொடுக்கக்கூடிய அந்த செலவு கணக்குள்ளார நம்மளால செலவு பண்ணவே முடியாது, கண்டிப்பாக அதை விட கூட தான் ஆகும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த டிடி நெக்ஸ்டோடைய ஆர்டிகலுக்கு வரலாம்.
234 பேரை முதல்ல விஜய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த 234 பேருக்கும் குறைந்தபட்சமா எவ்வளவு செலவு பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கணும்? 40 லட்சம். 40 லட்சம். எங்க இருந்து செலவு பண்ணுவாங்க? ஏன்னா அந்த ஆர்டிகல்லே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நற்பணி இயக்கமாக இருந்து கட்சியாக மாறின உடனேவே பல லட்சங்கள் தொடங்கி கோடிகள் வரை நாங்கள் செலவு செய்து விட்டோம், எங்களிடம் செலவு செய்வதற்கு எதுவும் இல்லை என்று அந்த ஆர்டிகல்ல டிடி நெக்ஸ்டிடம் மாவட்ட நிர்வாகிகள் சொன்னதாக பதிவு செய்திருக்காங்க. அந்த இதே மாதிரியான ஒரு டோன்ல ஒரு ஆர்டிகல் வந்து எதுலயும் வந்திருக்குன்னா தினமலர்லயும் வந்திருக்கு. தினமலர்ல தாவேகாவில் உச்சத்தில் உட்கட்சி மோதல், விஜய் எச்சரித்தும் அடங்காத புயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் எங்க எச்சரிச்சாரு? கடந்த முறை பேசும்பொழுது இதுவரை எந்த ஒரு பேச்சிலும் இல்லாத மாதிரி முதல் தடவை ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒற்றுமையாக இருந்து அப்படின்னு அவர் சொல்லும்போது அங்க பயங்கர கைத்தட்டல். அதே போல இங்க இருக்கிறவங்களை எல்லாம் ஃப்ரீயா செயல்பட விடுங்க அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான கைத்தட்டல். அப்படின்னா ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு, ஒற்றுமையா இல்ல. இன்னொன்னு, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட மாநில நிர்வாகிகளை யாரோ ஒருத்தங்க ஃப்ரீயா செயல்பட விடல. சோ இப்ப இந்த இரண்டு கேள்விக்குமான விடை என்ன என்பதையும் இந்த டிடி நெக்ஸ்ட் ஆர்டிகல்ல அடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ முதல் விஷயம் பணம். பொருளாதார ரீதியாக விஜயனுடைய ரசிகர்களாக இன்னைக்கு விஜயனுடைய வேட்பாளராக களமிறங்க போகிறவர்கள் 90% அல்லது 70% குறைந்தபட்சம் அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாருமே மிகப்பெரிய மல்டி மில்லியனர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாரும் கோடீஸ்வரர்களுடைய வீட்டு மகன்கள் கிடையாது. ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்துல இல்ல, அவங்க ஊழல் பண்ணல. இது மாதிரி எல்லா விதமான பாக்ஸஸையும் நீ அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நடுத்தர அடித்தட்டு அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கட்சியினுடைய வேட்பாளர்களா இருக்காங்க. அவங்க முதல்ல இந்த 40 லட்சம் ரூபாய் செலவுக்கு எங்க போவாங்க? ஏன்னா விஜய் வேணா எல்லோருக்கும் வந்து நிவாரணமாக இறந்து போனவர்கள் ஒவ்வொருவருக்கும் பணம் கொடுக்கணும்னா அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா தேர்தல் செலவுக்கும் பணம் கொடுப்பாரா? 234 தொகுதிக்கும் குறைந்தபட்சம் வெறும் 40 லட்சம் கொடுக்கணும்னா எவ்வளவு தேவைப்படும்? 10 × 4 10 தொகுதிக்கு 4 கோடி தேவைப்படும். அப்ப 100 தொகுதிக்கு 40 கோடி தேவைப்படும். 200 தொகுதிக்கு 80 கோடி தேவைப்படும். 234 தொகுதிக்கு ரஃப்லி தேர்தல் கமிஷன் அலோகேட் பண்ண செலவு பண்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 100 லிருந்து 150 கோடி வேணும். இதை மட்டும் வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். சோ குறைந்தபட்சம் அஇஅதிமுக அல்லது திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் ஓகே எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆவரேஜா ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் 5 லிருந்து 10 கோடி. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப மினிமம். அதிகபட்சமாக 20, 25, 50, 100 ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் மூக்குத்தி கொடுக்கலாமா, இல்ல ஹாட் பாக்ஸ் கொடுக்கலாமா, கொலுசு கொடுக்கலாமா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு திட்டம் போட்டு ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்கிட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, இப்ப உடனே தாவேகாவினர் என்ன வெகுண்டு எழுந்து சொல்லலாம்னா, இப்படி எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்க வேற மாதிரி இந்த எலெக்ஷனை சந்திப்போம் அப்படின்னா அது எந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கான அந்த ரோட் மேப், அந்த எலெக்ஷனுக்கான அந்த ரோட் மேப்பே இல்லாமல் இருக்கிறார்கள். எப்படி ஒரு வேலையை தொடங்க வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும். எஸ்ஐஆர்ல வந்து வாக்காளர்கள் பெயர் நீக்கம் என்பது நடந்தது. அதற்கு பிறகு எஸ்ஐஆர்ல பெயர் சேர்ப்பதற்கான முகாம்கள் நடந்து இப்ப இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10-15 நாளைக்குள்ள வரப்போகுது. ஸோ அந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல தங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களுடைய பெயர்கள் இருக்கா? எல்லா பூத்துக்கும் ஆட்கள் போட்டிருக்காங்க. BLA 1 போட்டாச்சு, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் அந்த BLA 1 என்ன பண்ணணும், அதற்கான புரோட்டோகால் என்ன, மேலிருந்து கீழ் வரை இன்னும் பல ஊர்களில் பல மாவட்டங்களில் பொறுப்புகளே போடப்படாமல் இருக்கிறது. சென்னை மாதிரியான பெருநகரங்களுக்குள்ளாரே பல பொறுப்புகள் போடப்படாமல் இருக்கிறது. எலெக்ஷனுக்கு எப்படி ரெடி ஆகணும், எலெக்ஷனுக்கு எப்படி ரெடி ஆகணும், அதான் சொல்றாங்க. டிஃபைன்ட் எலக்டோரல் ரோட் மேப் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. மேபி அந்த தலைமையிடம் ஒரு ஆக்சஸ் இல்லாதது, இல்லைன்னா தலைமையை சுற்றி உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அந்த ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறது. மேபி தொண்டர்களுக்கு ஒரு மனப்புழக்கத்தை. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக விஜய் முதல் நாளில் இருந்து என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, நாம் ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியை அமைக்கப் போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த கட்சியில இருந்த அந்த முதற்கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்டத்தில் மாவட்ட அளவில் இருக்கிறவங்க கிட்ட காங்கிரஸ் நம்ம கூட தான் வரப்போகுது, காங்கிரஸ் நம்ம கூட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு கை கொடுத்த நபர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யாரு? பிரவீன் சக்கரவர்த்திக்கு முதல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா தனக்கு முதல்ல ஒரு MP சீட் வாங்கணும். அவருக்கே முதல்ல ஒரு MP சீட் வாங்கிக்க முடியாத பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவுக்கு சீட் ஷேரிங்ல காங்கிரஸ் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸுக்கும் டிவிகேக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை கொண்டு வந்துருவாரு நம்புறாங்கன்னா, டிவிகேல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின முட்டாளா இருக்க முடியும். அப்படி பிரவீன் சக்கரவர்த்தியை காட்டி விஜயை ஏமாற்றியது யார்? வேற யாரும் கிடையாது, திரும்பவும் ஆதவ அர்ஜுனா தான். ஆதவ அர்ஜுனாவுக்கு இதனால் என்ன பலன்? இதனால் ஒரு பலனும் இல்லை. அவர் இது மூலமாக ஒரு லைவா ஒரு விஷயத்தை வச்சிட்டு இருக்காரு இல்லையா, எனக்கு 100 சீட்டு கேட்கிறாரு, இல்ல 50 சீட்டு கேட்கிறாரு. 50 சீட்டுக்கான டிமாண்ட், அவருடைய டிமாண்ட் என்னன்னா, இந்த கேண்டிடேட்ஸை நான் ஃபில்டர் பண்ணி போடுவேன். ஃபில்டர் பண்ணி போடணும்னா எங்க இருந்து ஃபில்டர் பண்ணுவாரு? என்ன கிரைட்டீரியா வச்சு ஃபில்டர் பண்ணுவாரு? அந்த 50 பேருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 40 லட்சம் ரூபாய் ஆதரவு கொடுப்பாரா? இல்ல 50 பேருக்கும் ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுத்து இவர் நிக்க வைக்க போறாரா? இல்ல, he is going to collect money and he is going to plant. இன்னைக்கு வந்து டிவிகேல வந்து போட்டி போடுவதற்கு, விருப்ப மனு கொடுப்பதற்கு யாரெல்லாம் தயாரா இருக்காங்கன்னா, பணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வேட்பாளர் ஆகி விட மாட்டோமா? 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில நிறைய மருத்துவர்களுக்கு சீட்டு கொடுத்தாரு. வேற எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நீ கட்சிக்காக இருந்தியா, உழைச்சியாவே, எவ்வளவு நாள் கட்சியில இருந்த, வேலை பார்த்த, உனக்கு இந்த சித்தாந்தத்தில் உடன்பாடு இருக்கா, இதெல்லாம் கிடையாது. ஒரு பிரபல மருத்துவர், ஓகே, ஒரு பிரபல ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் மூலமாக கிடைத்த நட்பை வைத்துக்கொண்டு அந்த மருத்துவர் யாரெல்லாம்
மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் அரசியல் ஆர்வத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு நாம் தமிழர்ல கேண்டிடேட்ஸா போட்டு விட்டார் அண்ணன் சீமான். அதே மாதிரி இந்த முறை மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்கள் ஏற்கனவே அந்த ஊருக்குள்ளார பார்த்தா அப்படின்னா விளம்பர முகத்துல ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு 4 பேருக்கு வந்து கொடுக்குற அந்த அரிசி பை எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை வீடியோ எடுத்து போட்டுட்டு சுத்தக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா, தன்னை பத்தின அந்த செல்ஃப் டப்பா அடிக்கக்கூடிய கூட்டம். அந்த செல்ஃப் டப்பா அடிக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டத்தை ஃபில்டர் பண்ணி வச்சு ஒரு 40 50 கேண்டிடேட்ஸை ஃபில் பண்ணி அவங்க கிட்டே இருந்து ஒரு சீட்டுக்கு 4 கோடி 5 கோடின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 250-300 கோடி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. இதே மாதிரியான ஒரு பிளான்ல அந்த கட்சிக்குள்ளார இன்னும் பல பேர் இருக்காங்க. ஸோ இப்படி பல பேர் இந்த மாதிரியான பிளான்ல இருக்கும்போது உண்மையான எலெக்ஷன் ரோட் மேப் என்னங்கிறது யாருக்கு தெரியல? கேடர்ஸ்க்கு தெரியல. என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட், என்னுடைய தொகுதியினுடைய வேட்பாளர் யார், அந்த வேட்பாளரை நீங்கள் எப்படி ஃபில்டர் பண்ண போறீங்க? விஜய் ஒரு நாள் வந்து டிக்ளேர் பண்ணார் இல்லையா, மதுரை தெற்கு, ஆமா மதுரை தெற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய். அதை விட உச்சகட்டமா போயிட்டு புசி ஆனந்த் என்ன பேசினாருன்னு தெரியும். தலைவரால ஒரு 3-4 தொகுதியில தான் நிக்க முடியும் அப்படின்னு. சோ இவர்களுக்கு அடிப்படை தெரியவில்லை. எப்போது ஒருவர் 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள் என்றால் அவர்களுடைய வேட்புமனு அந்த தொகுதியில் மட்டுமல்ல அனைத்து தொகுதிகளிலுமே அவங்களுடைய வேட்புமனு என்பது நிராகரிக்கப்படும். இது கூட தெரியாம அவர் பேசுறாரு. சரி ஓகே, அவர் அகஸ்மாத்தா பேசிட்டாரு, அவர் எப்போதும் இப்படிதான் பேசுவார், இயல்பா பேசுவாரு, அவருக்கு ப்ரொனன்சியேஷன் வராது, அது இதுன்னு 1000 சப்பைக்கட்டுகள் கட்டினாலும் இன்னைக்கு கேடர்ஸ் அவங்களுடைய உணர்வை பிரதிபலிச்சுதான் இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்ல எழுதியிருக்காங்க. அதனுடைய இன்னொரு பொலிட்டிசைஸ்டு வெர்ஷன் தான் இன்னைக்கு தினம் மலர்ல வந்திருக்குது. தாவேகாவில் உச்சத்தில் உட்கட்சி மோதல், விஜய் எச்சரித்தும் அடங்காத புயல் அப்படிங்கிறதுல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்பாகவே புசி ஆனந்த் பத்தி ஜான் ஆரோக்கியசாமி பேசினதா ஒரு ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அதற்கு பிறகு அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா மீடியால நீர்த்து போயிடுச்சு. அந்த நிகழ்வு பொழுதே ஒரு விஷயம் என்ன உறுதியாக சொல்லப்பட்டுச்சுன்னா, ஜான் சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும்தான் விஜய் காதுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கட்சியை பொறுத்த மட்டும் விஜயை தாண்டின ஹோல்டு யார்கிட்ட தான் இருக்குது, ஆனந்த் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா வந்ததுக்கு பிறகு ஆதவுக்கும் ஜானுக்கும் ஒர்க் அவுட் ஆகல, 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப வஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் ஒரு பக்கம்னு இந்த 3 நரேட்டிவும் 3 பக்கமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. பட் ஆக்சுவலி அங்க சிச்சுவேஷன் என்னன்னா, ஏற்கனவே நம்மளுடைய போன வீடியோலயே நம்ம பேசியிருந்தோம், ஜான் தொடர்ச்சியாக விஜயிடம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க வந்து ஒரு யாரும் தொட முடியாத ஒரு உயரத்தை தொட்டுட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை எட்டிட்டீங்க, இனிமே வந்து நீங்க வந்து முதல்வரா என்னைக்கு பதவி இருக்கணுங்கிறது தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. புசி ஆனந்த் இதுதான் சொல்றாரு. இப்ப புசி ஆனந்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 3 பேர்ல எந்த விதமான ஒரு ஹிடன் இன்டென்ஷனும் இல்லாம ரொம்ப இயல்பாக எப்படி ஒரு ரசிகர் மன்ற தலைவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி ரியாக்ட் பண்றது புசி ஆனந்த் தான். அவருக்கு இதை தாண்டி அதிகபட்சமான நோக்கம் என்னவாக இருக்கலாம்? பாண்டிச்சேரியில மறுபடியும் ஒரு எம்எல்ஏ ஆகலாமா, இல்ல பாண்டிச்சேரியில ஒரு டெப்டி சிஎம் ஆகலாமா? அது அலையன்ஸ் வந்தா, ஏன்னா அங்கேயுமே வந்து திரும்ப என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுருச்சு. ஒருவேளை அங்கு வென்று வந்தால் அங்க ஒரு ஏதாவது எம்எல்ஏ ஆகலாமாங்கிற ஒரு ஆசையை தவிர்த்து அவருக்கு பெரிய ஆசை கிடையாது. ஆனா ஜானுக்கும் ஆதவுக்கும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களோட வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, விஜய் எக்காரணம் கொண்டும் தங்களை கலந்தாலோசிக்காமல் எந்த விதமான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் சுத்தி அவங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீனை கட்டி ஒரு திரையை வச்சு மறைச்சு வேற ஒரு திசையை நோக்கி அவரை கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜான் வந்து விஜய் கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்றது அப்படின்னா, இன்னைக்கு வந்து பைபிள் இந்த வாசகம் படிச்சேன், இந்த வாசகத்தை வந்து கர்த்தர் வந்து உங்களுக்காகவே அருள்னது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தருடைய மத நம்பிக்கை நான் கேள்விக்குள்ளாக்கல, அதை நான் கொச்சப்படுத்தல, அதை நான் வந்து விமர்சிக்கல. ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி? விஜய்க்கு மத பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் விஜய்க்கும் மத உணர்வு இருக்கலாம், தப்பு கிடையாது. எல்லோருக்கும் அவங்களுடைய மதத்தின் மேல் ஒரு தீவிரமான பற்று ஒரு நம்பிக்கை இருக்கலாம். விஜய் வந்து தன்னை ஜோசப் விஜய்னு சொல்றதுலையோ அல்லது விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறதுலையோ எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன் அப்படின்னா வேளாங்கண்ணிக்கு நடந்து போகக்கூடிய வழக்கத்தை கொண்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள் தான். எங்க ஊர்ல பார்த்தேன் அப்படின்னா நாகூர் தர்காவுக்கு போவாங்க, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு மத நல்லிணக்கம் வாய்ந்த ஒரு டெல்டாவினுடைய ஒரு ஊர்ல இருந்து வந்தவன் தான். எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்படியான வாசகங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு திசையை நோக்கி அவரை வழி நடத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இதே தான் ஆதவ் கிட்ட. பட் ஆதவுடைய இன்டென்ஷன்ங்கிறது வேற ஒரு திசையில இருக்குது. ஸோ இப்போ ஆதவ் தொடர்ச்சியாக பேசிய பேச்சுக்கள் அதுதான் இன்னைக்கு தாவேகாவை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களே பேசுறாங்க. ஆனா அவங்களால எந்த விதமான கேள்வியும் எழுப்ப முடியல. நீ தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு தாவேகாவினுடைய மாவட்ட நிர்வாகிகிட்டையும் போயிட்டு நீங்க கூட்டணி இல்லாம இந்த முறை தேர்தலை களம் காண்றீங்க, இது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் கொட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே, அது வந்து நிர்வாகிகள். நான் மறுபடியும் சொல்றேன், உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்க பப்ளிக்ல போய் கேளுங்கன்னா, பப்ளிக் அப்படிங்கிறவங்களுக்கு எலெக்ஷன் ஈக்குவேஷன்ஸ் தெரியாது. நிறைய பேர் எலெக்ஷன் ஈக்குவேஷன்ஸ் தெரியாது. நம்பிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க. ஒரு ஜஸ்ட் வித்தின் 3 to 4 hours நடந்த ஒரு அசம்பாவிதத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம எல்லோரும் ஒரே மாதிரியே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இதெல்லாம் வெளியேறிட்டு எல்லா அக்கௌண்ட்டையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடுனாங்க. இதுதான் இவங்களுடைய அரசியல். ஓகே, மேடையில பேசுறவங்களுக்கும் அங்க தைரியம் இல்லை, களத்தில் நிக்கிறவங்களுக்கும் தைரியம் இல்லை,
கட்சியை நடத்துறவங்களுக்கும் தைரியம் இல்லை, யாருக்கும் தைரியம் இல்லை. இவர்களை நம்பி ஒரு பெரும் கூட்டம் பின்னால் திரண்டு கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து. ஒரே ஒரு அசம்பாவிதம், இந்த மாதிரி 100 விஷயம் நடக்கும் எலெக்ஷன்ல பூத்தை கேப்சர் பண்ணுவாங்க, கள்ள ஓட்டு போட ட்ரை பண்ணுவாங்க, உருட்டு கடையால் அடிப்பாங்க, என்ன பண்ணுவீங்க? சோ அப்ப இதெல்லாம் நடக்கும். ஆட்சின்னு வந்துட்டா கரூர் சம்பவம் மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லல, ஆனா நிறைய சம்பவங்களை அவங்க வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிரும். அப்பெல்லாம் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரதை பத்தி நீ பேசுற, எலெக்ஷனுக்குள்ளாரே எவ்வளவு நடக்கும். நம்ம நேத்தே பேசணும் இல்லையா, விஜய்ங்கிற பேர்ல 10 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணுவான். ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவன நேரம் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் கெசட்ல நீங்க பேரை போட்டு நீங்க மாத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆதவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆதவுக்கு எதிராக இந்த மாதிரியான வேலைகள் செய்யப்படாது. ஆதவ் யாருடைய ஆள் அப்படிங்கிறத காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அமலப்படுத்த தான் போகுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா ஊர்லயும் இருக்கும். எல்லா ஊர்லயும் அந்த மாவட்ட தலைவர்கள் they are going to face the tough time. 234 கேண்டிடேட் நீங்க வேணா சொல்லலாம், 234 கேண்டிடேட்டுக்கும் முகம் விஜய் தான், விசில் சின்னம் தான், ஈஸி தான், நீங்க கொண்டு போய் சேர்த்துடலாம், அப்படி இப்படி நீங்க 1000 விஷயங்கள் சொல்லலாம். ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தின உடனேவே சமூக வலைதளங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எதிர் பிரச்சாரம் செய்யப்படுச்சு. பொது வெளியில் நீங்க வந்து விசில் அடிக்கிறீங்க, பெண்கள் கூடக்கூடிய இடங்கள்ல விசில் அடிக்கிறீங்க, நீங்க வந்து வயதானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல விசில் அடிக்காதீங்கன்னு சொல்லி செங்கோட்டையனே சொல்லக்கூடிய அளவுக்கு, அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, இப்படி எல்லாம் விசில் அடிச்சீங்கன்னா ஓட்டு போயிடும்னு சொன்னா அடுத்த செகண்ட் அதே இதுல வந்து வேற ஒரு கட்சி நிர்வாகி, யாரோ ஒரு விஜயினுடைய தீவிர விசுவாசி ஒருத்தர் கட்சி நிர்வாகியா இருக்கவர் செங்கோட்டையன் பதில் சொல்றாரு. செங்கோட்டையன் இப்படி எல்லாம் சொன்னார், ஆனால் நாங்கள் வந்து இந்த விசிலை நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம் என்றால் அப்படின்னு இவர் பேச பேச அங்க விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னன்னா கிரண், இது நேற்றைய வீடியோ இன்றைய வீடியோ பார்க்குறவங்க எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ், சவுக்கு இதுதான் சொல்றாரு, திமுக ஆதரிக்கக்கூடியவங்களும் விஜயை திட்டுறாங்க, நீங்களும் விஜயை திட்டுறீங்க. இல்ல, விஜயை திட்டணும்னு எனக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. விஜய் அல்ல, யாரோ ஒருவர் வந்து இந்த நாட்டில் ஒரு நல்லாட்சி கொடுத்து விட மாட்டாங்களா, ஒரு ஊழலுக்கு மாற்றாக ஒரு அரசியலை முன்னெடுத்து விட மாட்டாங்களாங்கிற ஏக்கம் உள்ள பெருங்கூட்டத்தில் இருந்து வந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான். ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய நோக்கத்தை ஒன்றாக வெளியில் சொல்லி வேறொன்றாக மனதில் வைத்து செயல்படக்கூடிய அந்த தன்மையை பார்த்து பார்த்து நம்ம ஃபைனலி ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். இந்த ஸ்டாண்டும் 200% ரைட்டா தப்பா அப்படிங்கிறத காலம் டிசைட் பண்ணட்டும். ஆனால் விஜய் இன்று தன்னுடைய கட்சியை எதை நோக்கி எடுத்துக்கொண்டு செல்கிறார்? அவங்க சொன்ன மாதிரி பணம், அதை பற்றிய தெளிவில்லை, அதை பற்றிய உறுதி இல்லை. விஜய் கொடுக்க போறாரா? விஜய் பொறுப்பு தான் கொடுப்பாரு, விஜய் பணமும் கொடுப்பாரா? 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 40 லட்சம் ரூபாய் கட்சியை கொடுக்க போதா? அப்ப கட்சி எங்கிருந்து கொடுக்கும், எதுல இருந்து கொடுக்கும்? அது விஜயனுடைய சொந்த பணமா? சோ அப்படி 234 தொகுதிக்கும் அவரே செலவு பண்ணி ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேரும் விஜய் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும். அப்ப விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகளை கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. ஜனநாயகம்ங்கிறதே இருக்காது, ஒரு கேள்வியே கேட்க முடியாது. அப்ப விஜய் என்ன நினைச்சாலும் செய்யக்கூடிய ஒரு அடிமை கூட்டத்தை விஜய் வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைத்து அதை உருவாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாரா, அல்லது தானாகவே சொந்தமாக சுயமாக நின்று செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய கட்சியில் இருக்கவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா? எதிர்கட்சியினர், நான் சொல்றது இப்போதைய எதிர்கட்சியினராக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளில், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவா இருக்கட்டும் அல்லது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சிறு சிறு கட்சிகளாக இருக்கட்டும், அந்த கட்சிகள் கொடுக்கக்கூடிய பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இவங்களை தாண்டி இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆளும் கட்சி, அவர்கள் கொடுக்க போற பிரஷரை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? இதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒவ்வொரு கட்டமாக இந்த நெருப்பாற்றில் நீந்தி வருவதற்கு கட்சி என்ன சப்போர்ட் பண்ணும்? இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணணும்னு அவன் எப்படி நம்புவான்? ஏன்னா அங்க கரூர்ல ஸ்டாம்பேட் நடந்தது, விஜய் அந்த இடத்துக்கு போகல, புரிஞ்சுக்க முடியுது. ஏன் புசியானந்த் போல, ஏன் சிடிஆர் நிர்மல்குமார் போல, ஏன் ஆதவ் அர்ஜுனா போல? இவங்க எல்லாரும் எங்க போனாங்க, எங்க காணாம போனாங்க? இவங்க எல்லாரையும் விடு, ராஜ்மோகன் போயிருக்கலாம்ல, மேடைக்கு மேடை பட்டிமன்றத்தில் வாய் இழிய பேசக்கூடியவர் தானே, சவடால் விடுவார்ல, லயோலா மணி போயிருக்கலாம்ல, ஒருத்தனையும் காணும். எல்லாரும் இருந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எல்லாத்தையும் விட்டு டெலிட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி வெளியில ஓடிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கடைசியும் காப்பாற்ற போறாங்க. 234 வேட்பாளர்களுக்கு போதுமான அளவு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க, பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. எப்படி நம்ப முடியும்? ஸோ அப்போ உங்களை நம்பி நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு பெருங்கூட்டம், ஒரு 234 பேர் பயிற்சி எடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிதானே புரிஞ்சு கொள்ளப்படும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப நாளாவே யாராவது ஒரு மாற்றமா வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய பேர் யாரெல்லாம் மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, யாருக்கு வின்னபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் விஜய் பக்கம் சாயறதை பார்க்க முடிஞ்சுது ரீசெண்ட் டைம்ஸ்ல. அவங்க அனைவருக்குமே இப்போ ஒரு ஏமாற்றமாக தான் முடிஞ்சிருக்கு. பட் இன்னும் அதுல ஒரு சில அதுலயும் ஒரு பெருங்கூட்டம் நம்பிட்டு இருக்காங்க, விஜய் மாற்றம் கொடுப்பார். தப்பு கிடையாது. ஏன்னா தனித்து நிக்கிறதே ஒரு மாற்றம் நம்பக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் தான். அது சரி, தனித்து நிக்கிறது சரி தவறுங்கிறத டிசைட் பண்றது ஒவ்வொரு கட்சியினுடைய வேலை. இப்ப சீமான் சொல்றாரு, சீமான் ஓப்பனா என்ன சொல்றாரு, நான் ஜெயிக்கலைன்னா என்ன, என் பொண்ணு ஜெயிச்சுட்டு போறா. சிவாஜி வந்து தேவர் மகன் படத்துல சொல்லுவாரு,
விதை நான் போட்டது அப்படிங்கிறது, பல நாளைக்கு யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். சீமானுடைய நோக்கம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கமாகவே இருக்கட்டும். அவர் வந்து எங்கேயும் ஒரு டம்மி வேட்பாளர் போடல, அவர் வந்து யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணல. அவருடைய ஒரே நோக்கம் வந்து என்னதான் மாற்றத்தை கொண்டு வரது, அரசியல் கடைசி வரை அரசியல் மாற்றத்துக்காக அவர் தனிச்சு நிற்கிறாருன்னே வச்சுப்போம். ஒரு டிஸ்கஷனுக்காக நம்ம அதையே ஒரு ஸ்டாண்டா எடுத்துப்போமே. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ரியலிஸ்டிக்கான ஒரு பிளான் இருக்கா, இதுதான் நம்ம பேசணும். தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தனித்து நின்று ஆட்சி அமைப்பதற்கான சூழல் இன்னைக்கு இல்லை, இன்னிலேருந்து இன்னும் 50 வருஷத்துக்கு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 50 வருஷத்துக்கு முன்னாடியே அது இல்லை. 1967க்கு பிறகு அல்லது அதற்கு முன்பாகவே கூட காங்கிரஸுமே சில கட்சிகளோடு அவங்களுடைய சித்தாந்தத்தோடு பொருத்தமுள்ள சில கட்சிகளோடு சின்ன சின்ன அணி சேர்ந்து தான் எலெக்ஷன்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் தனியாக தான் நிற்பேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேன்சி ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கு. எனக்கு இருந்துச்சு. எனக்கு எப்போ இருந்துச்சுன்னா 25 வயசுல இருந்துச்சு. இப்போ 40 வயசுல எனக்கு புரியுது, ஓ இது ஃபேன்சி ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, இது வந்து காணல் நீர் மாதிரி, இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஓட்டு போடுறவங்கள்ட்ட போயிட்டு நீ கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ யாருக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்டா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து எந்த கட்சி ஜெயிக்குதோ, அது நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா படித்தவர்கள் இருக்காங்க. நான் ரேடியோல ஒர்க் பண்ணும்போது ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் கூட ஒர்க் பண்ணாரு. அந்த அண்ணன் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு பர்சன். அவர்கிட்ட கேட்பேன், ஆனால் யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? இல்லை ராஜவேல், நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் போவேன், யார் ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தான் போடுவேன். ஆனால் எப்படின்னா ஐடியாலஜினா அப்படிலாம் இல்லை, என் ஓட்டு வேஸ்டா போயிடக்கூடாது, நான் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். சீமானோட ஸ்டைல தான், டே நீ ஓட்டு போடுறதுனால தான் அவன் ஜெயிக்கிறான், நீ ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடல, நீ கொண்டு போய் ஓட்டு அவனுக்கு போடுற, அதனாலதான் ஜெயிக்கிறான். அதே மாதிரி இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது, பரம்பரையாக நாங்க பரம்பரையாவே சூரியனுக்கு 2024 நான் சபைக்கு போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க, திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நல்லாவே இல்லப்பா, எனக்கு பிடிக்கல. அப்புறம் எங்க திமுக ஓட்டு போடுறீங்கன்னா, என் தாத்தா போட்டுக்காரு, அப்பா போட்டுக்காரு, நானும் போடுறேன் அப்படின்னு நிறைய பேர். நான் வந்து 50 சீமான் ஸ்டைல தான் கவுண்டர் சொல்லணும். நான் சாகுற வரைக்கும் நான் திமுகவுக்கு தான் போடுவேன். ஆத்தா நீ எப்ப சாவே அப்படின்னு கேட்டேங்கிற மாதிரி. இது என்னன்னா, இதெல்லாம் கலை யதார்த்தம். 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, வீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு நமக்கு ஓட்டு இருக்குது. 2,09,00,000 ஓட்டு தான் வந்து திமுக வாங்கினுச்சு, நம்ம 2.25 கோடி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு நான் பேசுறது. இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு என்பது தானாகவே இங்கு முடிவு செய்யப்படுவது கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வேலை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் இன்ஜினியரிங் கம்பெனி வச்சு நடத்துனீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா இங்க ஒரு ஓட்டு இண்டிபெண்டா போடுற ஒரு சூழல் இன்னைக்கு இல்ல. கணவன் டிசைட் பண்ணுவாரு, அப்பா டிசைட் பண்ணுவாரு, அம்மா டிசைட் பண்ணுவாங்க, எல்லாரும் டிசைட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஓட்டு போடுறதுக்கு அந்த வாக்குச்சாவடிக்கு அவன் நடந்து போறான்ல, இல்ல ஒரு வாகனத்துல போறான்ல, அந்த போகக்கூடிய அந்த ரோடு அவனுடைய மனசை மாத்திரும். அவன் போகும்பொழுது அவன் வீதியில பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அவன் மனசை மாத்தும். இப்போ ஒருத்தங்க போறாங்க, ஒரு பெண் போறாங்கப்பா, ஒரு பெண் வந்து வாக்கு செலுத்தணும்னு போறாங்க. போகும்பொழுது அவங்க எதிரில் ஒரு பெண்ணை பாக்குறாங்க. அந்த பெண் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகை முதலிலேயே அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு லேட்டா தான் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த பொண்ணை இவங்க எதிரில் பாக்குறாங்க, பக்கத்து வீடு. இவங்களுக்கு பார்த்த உடனே என்ன தோணும்? அவங்க முதல்ல வந்து எனக்கு அப்பதான் வந்து இப்ப எதுக்கு நம்ம திமுக போடணும் தோணுமா தோணாதா? இவ்வளவுக்கும் அவங்க திமுக கிட்ட திமுக வேட்பாளர் யாரோ ஒருவர் அவங்களுக்கு ஒரு கையூட்டு கூட கொடுத்துருக்கலாம், லஞ்சம் கூட கொடுத்து நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த பணத்தை அவங்க வாங்கவும் செஞ்சிருக்கலாம். வாங்கினதுக்கு பிறகும் கூட அவங்களுக்கு போகும்பொழுது என்ன தோணும்னா, அவளுக்கு மட்டும் மூத்துல கொடுத்தியா, இந்த வர்றேன், இந்த வந்து உனக்கு பம்பர கட்ட மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி போய் வேற ஒரு சின்னத்தை அமுக்கி விட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? லெட்ஸ் பி பிராக்டிகல். களத்தில் அந்த வாக்குச்சாவடிக்கு உள்ளார போயிட்டு வாக்களிக்க வெயிட் பண்றான்ல, அந்த வெயிட் பண்ற கோவத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்றான், ஓகே, அவன் உண்மையாகவே பிஜேபி ஓட்டு போடணும்னு போயிருக்கான். ஒரு 3/4 மணி நேரம் நிக்கிறான், 1 மணி நேரம் நிக்கிறான், கியூ மோகவே இல்லை. அவனே என்ன நினைப்பான், இந்த எலெக்ஷன் கமிஷனை பிஜேபி ஒழுங்கா நிர்வகிக்க மாட்டேங்குது, நான் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன். போடலாம், போட மாட்டாங்கங்கிறியா? போடுவாங்க. இட்ஸ் வெரி நேச்சுரல். இந்த மாதிரியும் இருப்பாங்க. அப்புறம் நீ சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு, இங்க இருக்கக்கூடிய பிரிண்ட், இங்க இருக்கக்கூடிய டெலிவிஷனு, இங்க இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், பியர் பிரஷர் மாதிரி இங்க பியர் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு. மச்சான் நீ யாரையும் போட போற, நாங்கெல்லாம் தாவிக்காக்கு போடுவோம், நீ தாவிக்காக்கு போடு அப்படின்னு. அதுல ஒருத்தர் இருப்பான், நீங்களாம் தாவிக்காக்கு போடலாம், நீங்களா விஜய் ஃபேனு, நான் தலை ஃபேன், நான் செத்தாலும் போட மாட்டேன்டா. அப்படின்னா நீ யாருக்கு நான் போடுவேன்? இங்க தலை மாதிரியே நான் நோட்டாவுக்கு தான் போடுவேன். ஏன்னா நாங்க எல்லாத்துலயுமே வித்தியாசமா இருக்காங்க. சிரிக்கிறதுக்காக சொல்லு. இதை தாண்டி ஒரு பெருங்கூட்டம் இருக்காங்க, அவங்க அரசியலை பத்தி டெய்லி பேசுவாங்க, எல்லா வீடியோவையும் பார்ப்பாங்க, நம்ம வீடியோ உட்பட எல்லா வீடியோவையும் பார்ப்பாங்க. அவங்க கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்குவாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? ஓட்டே போட மாட்டாங்க. 24 பார்த்தேன். இல்ல என்ன சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் போடுற ஒரு ஓட்டுலயே அந்த நாடு மாறிட போகுது, எல்லாரும் இப்படிதான், எல்லாரும் இப்படிதாங்கன்னு சொல்லி நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். ஸோ இப்படி இந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரகம், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதம். அதனாலதான் இதை வந்து திருவிழான்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு திருவிழாவுக்கு போனீங்கன்னா இந்த திருவிழாவில் தேர் இழுக்கிற ஆளும் இருப்பான், பாக்கெட்ல ஜேப்படி அடிக்கிற ஆளும் இருப்பான்,
ஓகே அங்க ஒரு விளையாட்டு விளையாடுவதற்காக வந்த ஒரு பெருங்கூட்டம் இருக்கும், கோனேஸ் அங்க ஏதாவது வினையை உருவாக்குறதுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கும், கலவர கூட்டம் இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இது வந்து ஜனநாயக திருவிழா அப்படிங்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் திருவிழால தாவேகா எங்க இருக்கும்னு தேடுனா, நான் மறுபடியும் சொல்றேன், தாவேகாவை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. 200% தே வில் கிராக் மோர் தென் 15 to 20% வரலாம். நிறைய தொகுதிகளில் அவங்க 20% விட கூடவும் வாங்கலாம். வெற்றி பெறுவார்களா? யாருடைய வெற்றிக்கு அவர்கள் வழிவகுக்க போகிறார்கள்? அவர்கள் சில இடங்களில் அதிமுகவினுடைய வெற்றி கூட வழிவகுக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், அதுவுமே பண்ணாதீங்கிறேன். நீங்க ஓட்ட பிரிக்கிறதன் மூலமா இன்னொருத்தவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்க்கலன்னு அர்த்தவங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்க்கல. இந்த முறை கலை யதார்த்தம் உண்மையாகவே விஜயால் இந்த முறை ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கும் தெரியும். ஆனா விஜய் என்ன நம்புறாருன்னா, ஓகே லெட் மீ டெஸ்ட் மை ஸ்ட்ரெங்த். நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நீங்க விக்ரவாண்டியில உங்களுக்கு வந்த கூட்டம் வேற எங்கேயுமே வரல. நான் ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய கூட்டம் வேற எங்கேயுமே வந்ததில்லை. ஏன் வருது? ஒரு கிரேஸ். ஆமா, அப்கோர்ஸ் நீங்க ஒரு திரை நாயகன், 33 வருஷம் நடிச்சிருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு பெரிய ஒரு தலைமுறை, இன்னும் சொல்ல போனா 1, 2, 3 தலைமுறை, 30 ஆண்டுகளையும் 10 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் வந்ததுன்னு வச்சுக்கிட்டா 3 ஜென்ரேஷனை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு 40 வயசுல இருக்கிற ஒரு ஆணுக்கு அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய தம்பி ஒரு 20 இல்ல 30 வயசுல இருக்க ஒரு பையனுக்கோ, அல்லது அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தைக்கோ, ஒரு 10-12 வயசுல இருக்க குழந்தைக்கோ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஸ்டார். நீங்க ஒரு 3 தலைமுறை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க. உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்ததுன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கே அவசியமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, நாங்கள் டெல்லிக்கு சென்றிருந்தோம், நாங்கள் சிக்னலில் காத்துக் கொண்டிருந்தோம், ஹிந்தி பேசக்கூடிய சகோதரிகள் ஓடி வந்து நமது தலைவரை பார்த்து ஆர்ப்பரித்தார்கள். உண்மையாகவே சொல்றேன், ஆதவ அர்ஜுனாவுக்கு கொஞ்சோண்டு, அவ்வளோ பெரிய உடம்புல கொஞ்சோண்டு மூளை இருந்துச்சுன்னா எல்லாம் பேச மாட்டார். ஏன்னா விஜய் இஸ் எ ஸ்டார் மேன். வரலைனா தான் நீ வருத்தப்படணும். ஒரு 5 பேர் ஓடி வந்தாங்கிறத, ஒரு சிக்னல்ல வந்து நின்று பார்த்தாங்கிறத, ஒரு செயற்குழு கூட்டத்துல வந்து நீ உயர்மட்ட நிர்வாகிகள் இருக்க கூட்டத்துல போய் ஒரு இவ்வளவு உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு மேடையில போய் நின்று பேசுறீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளா இருப்ப. விஜய்க்கு உள்ளுக்குள்ள அது தோணி இருக்கணும், உண்மையாவே தோணி இருக்கணும். என்னடா இவன் புதுசா சோப்பு போடுறான், ஏண்டா என்ன பார்க்க ஒரு 5 பேரு டெல்லியில ஓடி வரது ஒரு பெரிய விஷயமா? இல்ல, இன்னொரு படி மேல போய் சிபிஐ அலுவலகத்துக்கு போனோம். சிபிஐ அலுவலகத்துல கூட நம்ம தளபதி விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் உண்மையாவே அவர் பேசும்போது எனக்கு சீமானன் சொல்ற மாதிரி தான். நான் ராணுவ இந்த இதுல அது பேர் என்ன, இந்த ஏர்போர்ட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், ராணுவ சூழ்ந்துருச்சு. என்னன்னா ஆதவ அர்ஜுனா விஜயை முட்டுச்சந்தில கொண்டு போய் நிறுத்த போறாருங்கிறதுக்கான உதாரணம் கடந்த ஒரே ஒரு ஈவெண்ட்ல அவர் பேசின ஸ்பீச்சுக்குள்ளார அடங்கி இருக்குது கிரண். நமக்கு ஆதவ அர்ஜுனா கொண்டு போய் விஜய் முட்டு சந்தில நிறுத்தினான்னு, மூத்தர சந்தில நிறுத்தினான்னு நமக்கு அதை பத்தி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நம்ம அதை கடந்துதான் போக போறோம். ஆனா விஜய் இஸ் ஏ கேம் ஸ்பாயிலர் என்று பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்த முதல் கூட்டத்தில் பேசினார். அவர் ஒரு ஆட்ட குலைப்பர். முதல் தடவை புதிய தலைமுறையில இந்த வேர்டை பார்த்தேன். அந்த ஆட்ட குலைப்பர் என்ன, அதான் கேம் ஸ்பாயிலரா? அது வந்து அப்படி லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, சீமான் 1000 விஷயங்களுக்கு நான் விமர்சிச்சிருக்கேன், 1008 விஷயங்களுக்கு ஆதரிச்சிருக்கேன். இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த அலுவலகம், அது இந்த ஹால் இல்லை, இந்த இடத்த வந்து அண்ணாமலை திறந்து வச்சாரு. பட் நம்மளுடைய ஆஃபீஸ் மெயின் ஸ்ட்ரீம், நம்மளுடைய மெயின் ஆஃபீஸை வந்து திரு சீமான் தான் திறந்து வச்சாரு. அது வந்து நன்றி கடன் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சீமானை விமர்சிப்பது, ஆதரிப்பது என்பதெல்லாம் தனிப்பட்ட விருப்பங்கள். நானே பலமுறை சொல்லியிருக்கேன், ஹீஸ் ஏ நேஷனல் த்ரெட், ஸ்டில் ஐ ரிமைன் சேம். அந்த கட்சி என்பது இன்னைக்கோ என்றைக்கோ ஏதோ ஒரு நாளில் அது நம்முடைய இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கும் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கும் அது ஒரு அச்சுறுத்தல். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ கமிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், சீமானை நான் எங்க பாராட்டுறேன்னா, சீமானை வந்து திரை கவர்ச்சியிலிருந்து தமிழ் இளைஞர்களை விடுவிச்சதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதை நான் மறுக்கவே மாட்டேன். அதாவது சினிமா ஸ்டாரை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடாத அப்படிங்கிறத திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா அவருடைய ஸ்டான்ஸ்ல ஒரு மாதிரி இருக்காரு. இதே மாதிரி தான் திரைநாயகன் பிம்பத்தை கொண்டு விஜயகாந்த் அரசியலுக்கு வராருங்கிற பொழுது கடுமையாக விமர்சிச்சாரு. அப்புறம் விஜயகாந்தை பற்றி அவர் போற்றி புகழ்ந்தாரு, பாராட்டினாரு. அவருடைய மறைவுக்கெல்லாம் போயிட்டு அவங்க பேசினாங்க. இன்னைக்கு விஜயகாந்தை பற்றி அப்படி பேசவே இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினர் வாயில் விழுந்து எழாத திரை நட்சத்திரங்களே கிடையாது. சிவகார்த்திகேயன் அவன் ஒரு தெலுங்கு, விமல் அவன் ஒரு தெலுங்கு, இவன் ஒரு தெலுங்கு, இவன் ஒரு தெலுங்கு, அவன் ஒரு தெலுங்குன்னு எல்லாரை பற்றியும். ஏன்னா அவங்க ஏன் அந்த இனம் அடிப்படையில் அல்லது மொழி அடிப்படையில் ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள் என்றால், திரைநாயகர்களை நீ கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட இருந்த வேலிடான ரீசன்ல ஒண்ணுன்னா, டே கொண்டாடுறதுதான் கொண்டாடுற, அட்லீஸ்ட் ஒரு தமிழனை கொண்டாடுன்னு அவங்க சொல்றதுக்கான ஒரு ரூட்டா அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. இட்ஸ் அ பேட் எக்ஸாம்பிள், ஐ அட்மிட் இட். பட் கடந்த 10-15 ஆண்டுகளாக சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக ஒரு இயக்கம் போல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்த திரைக்கவர்ச்சியிலிருந்து விடுவிக்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அது ஒர்க் ஆயிருக்கு. இன்னைக்கு அதை மீறி தான் ஒரு திரைநாயக பிம்பம் வழிபாடு அப்படிங்கிறது மறுபடியும் வருது. அந்த திரைக்கவர்ச்சியிலிருந்து மீட்டெடுத்த இளைஞர்களை திரும்பவும் திரைக்கவர்ச்சி நோக்கி கொண்டுட்டு போறாரு.
திரும்ப போட்டுட்டு போறாரு. சமீபத்தில் நடந்த நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம். நாம் தமிழர் நிர்வாகிகள் திமுகவை தாக்குறத ரொம்ப அதிகமா தாவேக்காவை தாக்குவதற்கான காரணம் தாவேக்கா வந்து நாம் தமிழர் வாக்களை பெரிய அளவில் 200% அதான் காரணம். வேற ஏதாவது காரணம் இல்ல, இந்த முறை உங்களுக்கு சர்வைவல் கிரைசிஸ் இருக்கு. இதுவரை மூன்றாவது அணி, மூன்றாவது மாற்று அல்லது தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சிங்கிற ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்வதற்கு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தினுடைய அந்த உயர்வு என்பது ஒரு பெரிய காரணமா இருந்த பொழுது இந்த முறை எல்லோருமே என்ன கணிக்கிறாங்கன்னா விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிற அந்த பாதையிலிருந்து ஒரு முட்டுக்கட்டை போடுவாரு, பிளஸ் கூடவே கொஞ்சம் வாக்குகளை எடுப்பாரு அப்படிங்கிற பொழுது விஜய் நாம் தமிழரோட அதிகமா வாக்கு வாங்குவார் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இதுக்கு முன்பாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி எங்கேயுமே இந்த திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த திராவிடத்தை தொட்டுக்கிட்டாங்களே தவிர தமிழ் தேசியம்ங்கிறத தீவிரமாக இரண்டு கட்சிகளுமே பேசல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ் தேசியம் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ் தேசியம்னு அவங்க முடிச்சிட்டாங்க. அதிமுகவை பொறுத்தவரை அவங்க இந்த சர்ச்சைக்குள்ளாரே வரல. ஆனா தமிழ் தேசியம் என்பது அதுதான் எங்களுடைய அரசியல் கொள்கைன்னு முன் வச்சு ஒரு கட்சி வந்த பொழுது திராவிடமும் எங்களுடைய தான், தமிழ் தேசியம் எங்களோட தான், எங்களுக்கு ரெண்டு கண்ணுன்னு வரும் பொழுது அது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா இருக்க போய் தான் அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சார். அங்கிருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு மிக மலினமான விமர்சனங்கள், மிக கடுமையான கடுஞ்சொற்கள், ட்ராலு, மீம், பர்சனல் அட்டாக்கு, அஜெண்டா ஹிடன் வீடியோஸ் இப்படின்னு நிறைய வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்னாடி சில வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, திமுகவினுடைய கைகள் இருக்குது, திமுக சொல்வதை கேட்டு சிலர் செயல்பட்டு கொண்டு தாவேக்காவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள், இது எல்லாமே இருக்குது. ஓகே, அதனால தான் நான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து தாவேக்காவை விமர்சிப்பதற்கும் நாம்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு எனக்குமே தாவேக்காவை பத்தின பார்வையில் டிஃபரன்ஸ் உண்டு, அது எனக்கு தெரியும். அதனால தான் நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்றேன், நான் தாவேக்காவை விமர்சிப்பதிலும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா நான் இந்த முறை இந்த தேர்தலை எப்படி பார்க்குறேன்னா, எவ்ரி சிங்கிள் ஆப்போனன்ட் ஹூ never want DMK to win in தமிழ்நாடு should unite. ஓரணியாக ஜெயிச்ச மறுநாளே விஜயகாந்த் எப்படி சட்டசபையில் நாக்கு துருத்தினாரோ துருத்திக்கோ, பஞ்ச் டைலாக் பேசிக்கோ, சண்டை போட்டுக்கோ, எதிர்கட்சி தகராறு பண்ணிக்கோ, இருந்துக்கோங்கிறேன், தப்பு கிடையாது. ஏன்னா இங்கு களம் வேறொன்றாக மாறிக்கொண்டு இருக்கிறது. கேன் யூ ஓன் பில்லிங் மிகவும் கன்ஸ்ட்ரக்டிவான விதத்துல, இன்னும் சொல்ல போனா இதுவரை எந்த ஒரு தமிழ்நாடு முதல்வரும் செய்யாத வேலைகளை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு இதை கேட்டோன்னே சிரிப்பாங்க. தேர்தலுக்காக சொல்றீங்களா? தேர்தலுக்காக மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். அவரா செய்யறாரா, அவருக்கு சுத்தி இருக்கிற டீம் செய்தா, அதெல்லாம் வேற. ஆனால் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்பதை நீங்கள் நகைப்பாக கடந்து செல்கிறீர்கள். முதல் முறையாக டிஎம்கே ஈகோசிஸ்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய இந்த துணை அமைப்புகள் யாருன்னு தெரியும்ல, இந்த சுபவி, வீரமணி, இந்த மாதிரியான இந்த துண்டு துக்கடாலாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வீரமணிக்கெல்லாம் முன்னாடியே கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் சொல்றேன், சுற்றி இருக்கக்கூடிய துணை அமைப்புகள், சுற்றி இருக்கக்கூடிய ஏவல் ஆட்கள், சுற்றி இருக்கக்கூடிய ஏவல் நாய்கள், இவற்றுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தீனி இந்த 4.5 ஆண்டுகள்ல வேற யாருக்குமே கிடைக்காத தீனி. டெய்லி ஃபுல் மீல்ஸ் தான், லெக் பீஸோட பிரியாணி தான். இது வந்து ஆட்சிக்கு வந்ததன் விளைவாக அவனுக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. அது கலைஞர் பண்ண மாட்டாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார் கருணாநிதி, இவங்க எல்லாருக்கும் கடைசியா தேங்காய் மூடி மட்டும்தான், வேற எதுவும், உண்மையாவே சொல்றேன், வேற எதுவும் கிடைக்காது. ஈவன் உலக தமிழ் மாநாடு நடந்தா கூட 2வது வரிசையில தான் இவங்க எல்லாம் உட்கார வைப்பாரு. ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, யோசிச்சு பார்த்தாரு, இவங்க எல்லாரும் நமக்கு லாயலா இருக்காங்க, அப்பா காலத்துல லாயலா இருந்தாங்க, நடுவில் கொஞ்ச நாள் அங்கே இங்கே தடம் மாறினாங்க, இவங்க எல்லாரும் நமக்கு பரம்பரை கொத்தடிமைகளாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு என்ன தேவையா இருக்க முடியும்? இப்போதைக்கு பணம் மட்டும்தான், அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். எக்ஸாக்ட்லி, தட் இஸ் தி பாயிண்ட். அனைத்து துணை ஏதாவது ஒரு சில அரசு பதவிகள்ல முடிஞ்சா அமர்த்தினா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த பாடலூர் கழகத்துல ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் டைரக்ட் பிஏ, அபிஷியல் பிஏ இருக்கிற மாதிரி ஊடகத்தில் யார் சொன்னால் இந்த அமைச்சரிடம் வேலை நடக்கும், எந்த துணை அமைப்பை சேர்ந்தவர்கள் சொன்னால் நடக்கும். இவங்க எல்லாரும் காலம் காலமாக வெறும் ஐடியாலஜிக்காக ரத்தம் வேர்வை சிந்தி போராடியதாக லிஸ்ட்ல மட்டுமே இருந்தவங்க எல்லோரையும் கணக்கில் எடுத்து இவங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? ஃபினான்ஷியலாக பண்ணணும். ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு பண்ணால் மட்டும்தான் அவன் நமக்கு லாயலாக இருப்பான். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்கணும், என் பையனுக்கும் இருக்கணும், என் பேரனுக்கு இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா நிறைய பண்ணணும். பண்ணுங்க. அப்பா, எந்த ஊர்லையாவது இது வரைக்கும் நீ மாநாடு பார்த்துருப்ப, நேற்று வெல்லம் தமிழ் பெண்கள்ங்கிற மாநாடு, அதில் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, சாப்பாடு பிரியாணி போட்டாங்க. பிரியாணி போடுறது பிரச்சனை இல்லை, ஹாட் பாக்ஸ்ல வச்சு பிரியாணி கொடுத்தாங்கப்பா. எப்பேற்பட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி! 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு நீ பிரியாணி வாங்கினாலே அவன் வெறும் பவுல்ல தான்ப்பா வச்சு கொடுக்குறான். 10 நிமிஷத்துக்கு என்னடா ரூம் சர்வீஸ்ல என்னடா ஆறி போயிடுச்சு அப்படின்னா, சார் கொண்டு வந்து கொடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நீங்க அப்புறம் சாப்பிடாம வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்கறான். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கேட்கறான். ஆனா ஹாட் பாக்ஸ்ல வச்சு பிரியாணி கொடுக்குறாங்க. யார் அப்ப வீட்டு காசுன்னு கேக்குறியா? கேள்வி வருமா? எல்லாருக்கும் வரும். அப்ப கேள்வி வரவங்க எல்லோரும் யோசிக்கணும். எவ்வளோ ஆர்கனைஸ்டா தே ஆர் மூவிங் இன்ச் பை இன்ச் டுவர்ட்ஸ் த கோல். நீ இதை யோசிக்காமல் விட்டால் நீ மிகப்பெரிய இழப்பை சந்திக்க போகிறாய். விஜய்க்கு அடுத்து நடிக்கிறதுக்கு படம் இருக்குது. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணுவாரு? படம் இதான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு, இனிமேல் நடிக்காம இருப்பாருன்னு நினைக்கிறியா? உன்னோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுது? ஒருவேளை தோல்வி அடைஞ்சா மீண்டும் போய் நடிக்க வேண்டாம். ஒருவேளை தோல்வி அடைஞ்சாருன்னா இப்ப தோல்வி அடைய மாட்டாருன்னு நினைக்கிறியா? எழுதி வச்சுக்கோ, 200% தாவேகா ஆட்சி அமைக்க முடியவே முடியாது. தனியா நின்னா
200% அவர்கள் தனித்து நின்று இந்த முறை ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அப்படின்னா தாவேகா ஜெயிக்கிறதுக்கு நீங்க எங்க இவ்வளவு மூச்சு போடுறீங்க? சத்தியமா கிடையாது. ஆட்சி மாற்றம் வேணும். என்ன பொறுத்தவரை ஆட்சி மாற்றம் வேணும். திமுக தொடர்வது அப்படிங்கிறது ஒரு த்ரெட். இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக குரல்கள் ஒடுக்கப்படும், தங்களுக்கு எதிரான குரல்கள் விலை பேசப்படும், தங்களுக்கு எதிரான குரல்கள் நசுக்கப்படும், தங்களுக்கு எதிரான குரல்கள் விலை பேசப்பட்டு தங்களுக்கு ஆதரவான குரல்களாக மாற்றப்படவிட்டால் அந்த குரல்களை நசுக்கி மிதித்து கொள்வதற்கு தயாராக அனைத்து விதமான ஆயத்த ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து விட்டார்கள். கூடுமான வரை எல்லா குரல்களும் அவங்களுக்கு ஃபேவரான குரல்களாக மாறிடுச்சு. நீ யோசிச்சு பாரு, ஒரு திமுக ஆதரவாளராக அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். 2004 தான் முதலாக, அதாவது நான் சொல்றது இப்போ லேட்டர் பீரியட்ல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அலையன்ஸ் வருது. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 9வது வருஷம் முடியும் போதே அலையன்ஸ்லேருந்து வெளியில வராங்க. வந்ததற்கு பிறகு திரும்பவும் தனித்து போட்டிடுறாங்க. திரும்ப ஸ்டாலின் அந்த கூட்டணியை உருவாக்குறாரு. அவர் உருவாக்குனதுக்கு பிறகு, அதாவது 2019 வாக்கில் அந்த தேர்தல் கூட்டணி என்பது உருவானது தொடங்கி இன்று வரை பார்த்த அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியை கூட வெளியில் அனுப்பாம அனைவரையும் ஒன்று சேர்த்து அந்த இன்டாக்டா எடுத்துட்டு போறாரு. அதற்கான காரணம் என்ன? வெற்றி உறுதி. எப்படி தேசிய அளவில் பாஜக ஒவ்வொரு தேர்தலையும் மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்சியையும் சேர்த்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மாடலை உருவாக்கி எலெக்ஷன்ங்கிறத மட்டுமே 365 டேஸும் சிந்திச்சு செயல்படுறாங்களோ அந்த ஒரு மோடுக்கு, அந்த ஒரு வார் மோடுக்கு, அந்த ஒரு வார், இந்த சண்டையில நான் ஜெயிச்சே ஆகணும்டாங்கிற ஒரு வெறித்தனமான மோடுக்கு இன்னைக்கு திமுக நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா இப்படிப்பட்ட மாநாடுகள், இந்த மாநாடு யாருடைய பணத்தில் நடத்தப்படுகிறது, எப்படிப்பட்ட கூட்டம், கருப்பு சிவப்பு புடவை யார் கொடுத்தா, அவங்களுக்கெல்லாம் உட்கார இடத்துல சேர்ல கொண்டு வந்து வச்ச பொருட்களுடைய விலை 300, 400, 500, நீ என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம பேசலாம். ஆனா கிரவுண்ட்ல வந்து அந்த மக்களுக்கு வந்து எனக்கு வந்துருச்சு, நான் போறேன், அவ்வளவுதான். மக்களுக்கு மட்டும் இல்லை கிரண். நிறைய மாநாடு தஞ்சாவூர்ல நடந்துச்சு. இப்ப அந்த மாநாடு நடக்கும்பொழுது அந்த மாநாட்டினுடைய வைப்பு தஞ்சை மாவட்டம் முழுக்க பரவமா பரவாது. அப்ப வைத்திலிங்கம் வேற போய் சேர்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாரு? வைத்திலிங்கம் 10,000 பேருடன் இணைந்தார். ஏற்கனவே டெல்டால பயங்கர ஸ்ட்ராங். இப்ப வைத்திலிங்கம் போறாரு. அப்ப அது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை பாஸ் பண்ணும்? இப்ப திமுகக்குள்ளாரையும் கலக குரல்கள் வெடிக்காம இல்ல. இப்ப திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டையை பாத்தியா? என்ன மாதிரியான சண்டை போயிட்டு இருக்கு பாத்தியா? இன்னைக்கு கூட ஒரு திமுக எம்எல்ஏ பேசியிருக்காரு, தளபதி. அவர் என்ன சொல்றாரு? காங்கிரஸ்க்கு ஒரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு தான் இருக்கும், பூத்துல உட்கார்றது கூட ஆள் கிடையாது. அடுத்த முறை வந்து இந்த மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணிக்கெல்லாம் சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நைட்டு செல்வ பெருந்தகை உடனே ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, இது வந்து கண்டிக்கத்தக்க பேச்சு, இதை வந்து உடனடியாக முதல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறோன்னே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பதில் சொல்றாரு. இன்னைக்கு நீங்க முதல்ல திருச்சி வேலுசாமி மேல நடவடிக்கை எடுங்க, அப்புறம் நாங்க நடவடிக்கை எடுக்கிறத பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செல்வ பெருந்தகைக்கு யாரை வச்சு பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுது? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இது செல்வ பெருந்தகைக்கு கொஞ்சமாவது சரி விடு, அதை எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு. அதாவது காங்கிரஸ்காரங்க கதர் ஆடை உடுத்துறாங்க, கரெக்ட் தான், தப்பு கிடையாது. காந்திய வழியிலேயே அவங்க நடக்கிறாங்கன்னே வச்சுப்போம். கொஞ்சமா அந்த சாப்பாட்டுல வந்து அப்பப்போ என்ன போட்டுக்கணும்? உப்பு. ஆமா, அது மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு சத்தியாகிரகம் காந்தி நடத்தினதெல்லாம் எதுக்குன்னா உப்பு எல்லாரும் போடுவதற்காகத்தான். உப்புக்கு ஒரு வரி போட்டான், அதுக்கு எதிராக தான் உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாரு. அந்த உப்பை இன்னைக்கு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சமா சோத்துல உப்பு போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சொரணை வந்து என்ன பண்ணுவாங்க? என்னங்கடா இது, டே யாரு நீங்க, எதுக்காக இந்த கட்சியை நீங்க உருவாக்குனீங்க? எங்களை அழிக்கிறதுக்காக வேண்டாம், காங்கிரஸை வீழ்த்துறதுக்காகவே கட்சி கட்டினவங்க நீங்க இன்னைக்கு எங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னரு. இதற்கிடையில எத்தனை முறை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் பிரிவு வந்ததோ அதெல்லாம் திரும்ப நினைத்து பார்க்க முடியாத பிரிவுகள். அதுக்கு பிறகு அந்த அலையன்ஸ் சேரவே முடியாத மாதிரியான பிரிவுகள். அது எல்லாத்தையும் தொடர்ச்சி போட்டுட்டு எதுக்கு நாங்கள் உங்க கூட அலையன்ஸா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாறணும், வந்திருக்கணும்ல. பட் இருந்தாலுமே போனா ஒரு எம்எல்ஏ சீட் உறுதி, ஒரு எம்பி சீட் உறுதி அப்படின்ட்டு அப்படியே இருக்கு. அதான் சொல்ல வரேன். நேற்று கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தொடக்கத்தை பத்தி ஐ திங்க் சவுக்கு பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சவுக்கோட வீடியோல வந்து இந்த ஏஓ ஹியூம், ஆலன் அக்டோவியன் ஹியூம் வந்து 1885 ஆமா எப்படி ஏன் தொடங்கினார், எதற்கு தொடங்கினார் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது சின்ன வயசுல இருந்து காங்கிரஸ் பத்தின அந்த ஒரு பிம்பம் மனதுக்குள்ளார ஓடுச்சு. காங்கிரஸ்னா என்ன? ரொம்ப நாளைக்கு எனக்கு தேசிய கொடிக்கும் காங்கிரஸ் கொடிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு இளம் பிராயம் தான் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். கரெக்டா? ஆமாமா. அதுல வந்து நடுவுல கை ராட்டை சின்னம் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு விஷயத்தெல்லாம் அப்புறமா தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப காங்கிரசினுடைய சின்னம் என்பது அந்த ராட்டையா இல்ல இப்ப கை சின்னம் வச்ச கொடி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கட்சி, அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் கனெக்டோடு இருந்த ஒரு கட்சி, இந்தியா முழுக்க ஆண்ட கட்சி, இந்தியாவின் அதிக மாநிலங்களை அதிகமான நாட்கள் ஆண்ட ஒரு கட்சி, இன்னைக்கு எங்க இருக்கீங்க தமிழ்நாட்டில்? காங்கிரஸ் வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி, அதுக்கு அழிவு கிடையாது. கரப்பாம்பூச்சியால யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? இப்ப அழிவே இல்லைங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயமா? இல்ல கேட்கிறேன். எல்லார் வீட்லையும் ஒட்டடையை கூட அடிச்சுன்னா ஒட்டடை திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும், திரும்ப வருது. அதனால நான் ஒட்டடை போன்றவன் எவனாவது இந்த மாதிரி சொல்லியிருக்கானா? காங்கிரஸ்காரங்க சொன்னாலும் சொல்லுவாங்க, திமுக காரங்க அந்த மாதிரி தான் அவங்களை நடத்துறாங்க. ஸோ என்னங்க, இவங்களை அடிச்சு பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இவங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமான சூட சொன்ன இல்லைன்னு வடிவேல சொல்ற மாதிரி இதை விட உங்களை எப்படித்தான் அசிங்கப்படுத்துவார்கள்? ஜோதிமணி, ஓகே, 1000 வேறுபாடுகள் இருக்குது எனக்கு. உங்களை ஐடியாலஜிக்கலி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் எனக்கு அவங்களை ரொம்ப பர்சனலா
ஐ சீகரசே ஒரு ஒரு நல்ல அரசியல் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க. ஆனா அவங்களே செந்தில் பாலாஜி ஆதரவுல தானே ஜெயிச்சிங்க, அப்புறம் என்ன நேர்மையான அரசியல்? நீங்க செந்தில் பாலாஜி எப்படி உங்களை ஜெயிக்க வச்சாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இப்போ தேவைப்படும் போது செந்தில் பாலாஜி கூட அன்கோ போட்டுக்கிறது, அப்புறம் முறைச்சிக்க வேண்டியது, அப்புறம் என்னை வந்து கூட்டத்துக்குள்ளார போக விடாமல் விட்டுட்டாங்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தூய அரசியல் என்பது ஒரு லிமிட் டு சம் எக்ஸ்டென்ட் தான் சாத்தியம். இது எல்லோருக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். விஜய் என்ன சொல்றாரு? எனக்கு அந்த படத்தை தொட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அந்த படத்தை தொட மாட்டேன், ஏன்னால் எனக்கு அது அவசியம் இல்லை. உங்களுக்கு அவசியம் இல்லை தலைவா, பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் அவசியம் தானே, அவசியம் தானே. 40 லட்சம் ரூபாய் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணலான்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு லிமிட்டை தேர்தல் ஆணையம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவுடைய ஆவரேஜ் சேலரி ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய். ஓகேவா? அது போக அவங்களுக்கு சில அலவன்சஸ் அது இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு 1.5 லட்ச ரூபான்னு வச்சுப்போம், இல்லை 2 லட்ச ரூபான்னு வச்சுப்போம். ஒரு 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். ஸோ 40 லட்ச ரூபா செலவு பண்ணி அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 கோடி ரூபா சம்பளமாக கிடைக்கும். ஸோ 40 லட்ச ரூபா செலவு பண்ணி இன்னொரு 60 லட்ச ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாரும் எம்எல்ஏ ஆகிறாங்களா? என்ன சரிங்க இல்லை. இன்னைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று படித்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, யாராவது வந்து உங்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குக்கு பணம் கொடுக்குறத வாங்கிக்கோங்க, வாங்காமல் இருக்காதீங்க, ஏன்னா உங்களுடைய பணம் தான் அப்படின்னு. பட் அதை வாங்கக்கூடாது. ஏன்னா உங்ககிட்டேருந்து 1 லட்ச ரூபாய் திருடிட்டு 1000 ரூபாய் திரும்ப கொடுக்குறோம். அதை எப்படி நீங்கள் வாங்குவீங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா கடனை வாங்குறேன், வாங்கிட்டு திரும்ப உன்ட்ட நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், வாங்குவியா? உன் பணம் தானே, வாங்கிக்க வேண்டியதானே, ஏன் வாங்க மாட்டேன்? மிச்சத்தை 99,000 கொடுங்க. மிச்சம் 99 + 1000 வட்டியா இருக்கா? வட்டியா அப்படின்னு கேட்போம்ல. ஆனா இங்க அதுலயுமே கூட என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க காசு கொடுத்தானே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஓட்டு. ஆனா உங்களுக்கு பிடிச்ச கட்சி. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்குறது விஷயம். நீங்க யாரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் நேர்மையான அரசியலுக்கு வரேன்னு சொல்றீங்கன்னா, செங்கோட்டையனை கூப்பா கிருஷ்ணனை கட்சியில சேர்த்துட்டு தேர்தலுக்கு முன்பாகவே உங்களுடைய கட்சிக்குள்ளார எந்த அளவுக்கு கரப்டட் பீப்புள் உள்ளார வர முடியுமோ வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உச்சகட்டமாக எப்படிப்பா அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க எப்படிப்பா உங்களால மனசார எப்படி பேச முடியுது? எப்படி பேச முடியுது? நான் இப்போ இந்த ஊழல்ல வந்து என் கையிலே படியாது, ஊழல் கரை என்னோட கையில எப்பவுமே படியாது அப்படிங்கிறாரு விஜய். கையில படாதுன்னா சொல்லுவாங்களே, இது என் கையால நான் பண்ணல, நீ வாங்கிக்கோ. ஆமா, நீ வாங்கிக்கோ, நான் பணத்தை கையால தொட மாட்டேன். அப்படி அவ்வளவு நல்ல ஆபீசரா இல்ல, பக்கத்துல இந்த அவர் டேபிள் போய் கொடுத்துட்டு வந்துருங்கிற மாதிரி. இதெல்லாம் இந்த என்ன சொல்றது, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. எஸ் வி சேகர் படத்துல ஒரு டிராமா டைலாக்ஸ் மாதிரி தான். சிரிச்சுக்கிட்டு கடந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு விஷயத்தை நான் திரும்பவும் டு சமரைஸ் திஸ் கான்வர்சேஷன் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் வித் ஒன் திங். என்னன்னா, இந்த முறை இந்த தேர்தல் தமிழகம் இதுவரை பார்க்காத ஒரு தேர்தல். சில இடங்களில் தாவேகா முதலிடத்தில் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துக்ளக் இதயா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ஆம், இருக்கலாம், நான் மறுக்கல, நானே பார்த்தேன் சில தொகுதிகளில். ஸோ சில தொகுதிகளில் அவங்க முதலிடத்தில் கூட இருக்கிறாங்க. முதலிடத்தில் இருப்பது என்பது கருத்து கணிப்பில், தேர்தல் வாக்குப்பதிவில் அது எப்படி மாறும் என்பதை துக்ளக் இதயா மட்டும் இல்லை, இந்த மாதிரியான எத்தனையோ தேர்தல் கணிப்பாளர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவங்க எல்லோருமே இன்னைக்கு விஜய் இவ்வளோ பர்சன்டேஜை தாண்டுவார், அவ்வளோ பர்சன்டேஜை தாண்டுவார் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு ஈல்டட் இன்ட்ரெஸ்ட், ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கானா? இருக்கு. அது பல்வேறு வகைகளில் செயல்படுகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பல்வேறு வகைகளில் செயல்படுகிறது. நான் நேற்றைய வீடியோவில் சொன்னதை நான் திரும்ப இந்த வீடியோலையும் சொல்றேன். நான் எந்த ஒரு இடத்திலையும் விஜய் அவருடைய மதத்தை வைத்து நான் செருமைப்படுத்த விரும்பவில்லை. அதில் செருமைப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லை. அவர் அவருடைய மதத்தை பின்பற்றுகிறார், அவருடைய மதத்தை அவர் ஓப்பனாக சொல்றாரு. நான் ஜோசப் விஜய்னு சொல்றதுல அவருக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, அதை நான் வரவேற்கிறேன். அதை தாண்டி அவருடைய தந்தையார் தாயார் இருவரில் பார்த்தீங்கன்னா, அவருடைய தாயார் ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு அவருடைய தந்தையாரும் தாயாரும் சேர்ந்து கோவில்களுக்கு போறாங்க. ஷிரடி சாய்பாபாவுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க. திரிவேணி சங்கமத்தில் போய் அவங்க அப்பா குளிச்சாரு. அவங்களுடைய 60ஆம் கல்யாணத்தை சமீபத்தில் நம்மளுடைய திருக்கடையூர் கோவிலில் அவர்கள் செய்து கொண்டார்கள். அது கூட விஜய் போகல, அதெல்லாம் வேற விஷயம், அவங்களுடைய பர்சனல் லைஃப், அதுக்குள்ளார நான் என்ட்ராக விரும்பல. பட் ரிலீஜியஸ்லி நான் அவங்கள ஒரு கிறிஸ்டியன்னு சொல்லி அதனால அவங்க மேல நான் ஒரு அட்டாக்கை, ஒரு வன்மத்தை நான் கக்க விரும்பவில்லை. என்னுடைய நோக்கமும் அது அல்ல. அவர் கிறிஸ்தவராக இருப்பது எனக்கு எந்த ஒரு இடத்திலும் எனக்கு பிரச்சனையாகவோ நெருடலாகவோ இருந்ததில்லை, இனிமேல் இருக்க போவதும் இல்லை. ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்களுடைய நோக்கங்கள், ஒவ்வொருவரை பற்றியும் நாம் கேள்விப்படக்கூடிய செய்திகள் அவ்வளவு ஓப்பானதாக இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விதமான வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஒரு தீய நோக்கம். அவர் சொல்றாரு, திமுகவை தீய சக்தின்னு. உங்களை சுற்றி அவ்வளோ தீய சக்தி இருக்கு, நீங்க மட்டும் தூய சக்தியா இருந்து ஒன்றும் பண்ண முடியாது விஜய். ரொம்ப இது ஒரு ஓப்பனாகவே சொல்றேன், ரொம்ப மனசுலேருந்து சொல்றேன். நீங்க நல்லவராகவே இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரிடமும் ஒரு அசுத்தமான ஒரு எண்ணமும் ஒரு அபாயமான திட்டமும் இருக்கிறது. அவர்கள் அதற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எப்படி சினிமாவில் ஒரு டைரக்டர் சொல்றதை போய் நடிச்சுட்டு வருவீங்களோ, அது மாதிரி நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை டைரக்ட் பண்றாங்க, நீங்க நடிச்சுட்டு இருக்கீங்க.
உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாரு, அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. எப்படி திரையில உங்களுடைய ரசிகர்கள் உங்களை பார்த்து கைத்தட்டினாங்களோ அதே போல இப்போ அரசியல் மேடையிலும் உங்களை பார்த்து கைத்தட்டிக்கிட்டு இருக்காங்க. அது திரைப்படம். யாரோ ஒருவர் பணம் போட்டாங்க, யாரோ ஒருத்தங்க லாபம் பார்த்தாங்கன்னு போயிடலாம். ஆனால் இது திரைப்படம் அல்ல, இது தேர்தல். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு எந்த திசையை நோக்கி போகிறது என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல். அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற ஒரு முடிவாக இருக்க போகிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இதில் இறுதியாக சொல்ல முடியும். திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடக்கக்கூடிய மோதல்ல இறுதியாக யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? திமுக தான். ஓகே, காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த அலையன்ஸ்ல இருப்பாங்களா இல்ல அவங்க விஜய் கூட போயிடுவாங்களா? உன்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? இன்ட்யூஷன் திமுகவோட தான் இருப்பாங்கன்னு சொல்லுது. ஓகே, உனக்கு ஆசை என்ன? திமுகவோடய இருக்கட்டும். ஓகே, ஏன் விஜய் கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, விஜய் வந்து இப்போ களத்தில் தனித்து விடப்பட்டு ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் இது டிஎம்கே வெர்சஸ் என்டிஏன்னு இருந்து என்டிஏக்கு எட்ஜ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு வகையான ஒரு பார்வை. இதை தான் டெல்லியும் எதிர்பார்க்குறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய சில அரசியல் ஆய்வாளர்கள் இந்த கருத்தை தான் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமும் இங்கே தேர்தல் அமைப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலிடமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் கிரியேட் பண்ண போகிற டென்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் மைனாரிட்டி ஓட்ஸாக இருந்தால், மைனாரிட்டி வாக்கு வங்கி அப்படிங்கிறது யாருக்கு கம்ப்ளீட்டாக போய் பேக்கெட் ஆகிட்டு இருக்கு? டிஎம்கேக்கு இது வரைக்கும். ஸோ அந்த டிஎம்கேக்கு பேக்கெட் ஆகக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸில் ஒரு கன்சாலிடேட் ஆகக்கூடிய அந்த ஓட் பேங்க்ல ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டு விஜய் சில ஓட்டுகளை உருவினாலும், சில ஆயிரம் ஓட்டுகளை ஒவ்வொரு தொகுதியில் பிரித்தாலும் அது யாருக்கு ஃபேவராக முடியலாம்? என்டிஏக்கு. ஸோ அப்படியான ஒரு திட்டம், ஒரு பார்வை இருக்கிறது. அதில் காங்கிரஸ் போய் சேர்ந்தா இன்னும் ப்ளஸ் தானே, ஏன்னா காங்கிரஸுக்குன்னு ஒரு மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு. அப்போ காங்கிரஸும் அங்கே போயிட்டா இன்னுமே அதிகமான மைனாரிட்டி ஓட்டுகளை பிரிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்பதனால் காங்கிரஸும் அங்கே போய் சேர்ந்தாலுமே சந்தோஷம் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும் ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. ஸோ இது எப்படி நடக்க போகுது, என்ன அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசலாம். நாளைக்கு மீண்டும் பேசலாம். நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.